செல்வியின் கையிலே ஒரு பரல் கொடுத்தார். ஆமா. 3 பேர்கள் கையில் இருக்கும் பரலை சக்தி மாமுனிவர் அருளச் சொன்னார். சாப்பிட சொல்லிட்டாரு. இந்த பரலை அருந்துங்கள் என்று சொல்ல அந்த 3 பெண்களுமே பரலை அருந்தினார்கள். அறிந்தனதோர் மகிமையினால ரிஷிகற்பு ராத்தங்காதி என்பார்கள். ரிஷிகற்பு ராத்தங்காதி என்று சொல்வதை போல 3 நல்ல பெண்களுமே 3 நல்ல பெண்களுமே 3 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். 3 பெண்களும் 3 பரலை அருந்தினார்கள். அந்த காலம் 10 மாதம் சென்றால்தான் ஒரு குழந்தை கையில கிடைக்கும். 10 மாதம் 3 பெண்களும் 3 பரலை அருந்தின 10 நிமிஷத்துல வயிற்றுல குழந்தை, கையில குழந்தை. 3 பெண்கள் கையிலையும் 3 ஆண் குழந்தை. இந்த 3 ஆண் குழந்தைக்கு பேர்நாமத்தை சூட்ட வேண்டும். சக்தி மாமுனிவரும் நீலி சூலி செல்வியை அழைத்தார். அம்மா, உன் கையில என்ன பிள்ளை இருக்கு? நீ என்ன பூ வச்சிருந்த? தலையில நீலம் பூ வச்சிருந்த. அதனால இந்த குழந்தைக்கு நீலன் என்று பெயர். சூலி, நீ என்ன பூ வச்சிருந்த? குமுர்தம் பூ வச்சிருந்த. அதனால உன் கையில இருக்க ஆண் குழந்தைக்கு குமுர்தன் என்று ஒரு பெயர். நீ என்ன பூ வச்சிருந்த? சூரிய பகவானுக்கு ஆதித்தன் என்று ஒரு பெயர் உண்டு. நீ சூரியகாந்தி பூ வைத்திருந்ததனாலே அந்த ஆதித்தன் என்ற பெயரை சூட்டுகின்றேன். இந்த குழந்தைக்கு ஆதித்தன் என்று பெயர் கொடுத்தார். நீலன், குமுர்தன், ஆதித்தன் என்று 3 பிள்ளைகளுக்கும் 3 பேர்நாமத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு முப்புராதி என்று பெயர் சூட்டினார். அம்மாளுக்கு இன்னொரு பேர் உண்டு, முப்புராதி அம்மான்னு ஒரு பேர் உண்டு. அவளுக்கும் 3 முகம் இருக்கும். முத்தாரம்மாளுக்கும் சில இடத்துல 3 முகம் இருக்கும். இந்த முப்புராதிக்கு அம்மனாக இருப்பதனாலதான் முப்புராதி அம்மான்னு ஒரு பேர் சுட்டுவாங்க. அப்படி 3 பிள்ளைகளுக்கு பேர்நாமத்தை சுட்டி சக்தி மாமுனிவர் சென்று விட்டார்.